வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். சூப்பரான சுவையான ரோட்டுக்கடை பானிபூரி நம்ம வீட்டு அடுப்படியிலேயே எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். பானிபூரி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நம்ம வெளியில் சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ பானிபூரி நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பானிபூரிக்கு மாவு முதல்ல ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு வறுக்காத ரவை சேர்த்துருக்குறேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு இதெல்லாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுக்கணுங்க. தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றணும். நம்ம ரவை வச்சு பிசைகிறதுனால இதுக்கு கொஞ்சம் தாங்க தண்ணி தேவைப்படும். அதனால் தண்ணி வந்துட்டு பார்த்து அளவோடு ஊற்றிக்கிறணும். இது போல் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் பூரி நல்லா கிறிஸ்பாக மொறுன்னு கிடைக்கும். இப்போ இந்த மாவில் ஒரு ஈரத்துணி போட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுறணும். அது நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம புளி சட்னி ரெடி பண்ணிடலாம். புளி சட்னிக்கு ஒரு எலுமிச்சை உள்ள புளி போட்டு கரைச்சி திக்காக வச்சுருக்கிறேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன். நாட்டு சர்க்கரை. 6-7 டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர் எல்லாத்தையும் வச்சு கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா திக்காயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது முழுசாக திக்காக்குறதுக்கு 7 மினிட்ஸ் ஆச்சுங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். புளி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து நம்ம புதினா தண்ணி ரெடி பண்ணிக்கிடலாம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி தழை, 1 கப் அளவுக்கு புதினா தழை ரெண்டையும் சேர்த்துக்கிடுவோம். ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், நீங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. கால் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு பெரிய லெமனோட ஜூஸ் வந்துட்டு இதில் புழிஞ்சு ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ அதை வடிகட்டி வச்சு நம்ம அரைச்ச கலவையை இதில் போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடலாம். இதே போல் ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டு நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. இப்போ இதில் நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கிடுவோம். உப்பு புளிப்பெல்லாம் செக் பண்ணிக்கிடுவோம். புதினா தண்ணி ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடுவோம். இதில் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கிறேன். அதை வந்து கையால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்குனதை ஆட் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா இது போல் கையால் மசிச்சு விட்டுருவோம். எல்லா பக்கமும் மிளகாய்த்தூள் உப்பெல்லாம் படுற மாதிரி. உங்ககிட்ட சாட் மசாலா இருந்துச்சுன்னா 1/2 ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பூரி மாவு ரெடி பண்ணி வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்து கையால் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா மசிச்சு பிசைஞ்சு கொடுத்துருவோம். இது போல் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு 2 பாதியாக பிரித்து எடுத்துக்கலாம். இது போல் 2 பெரிய உருண்டைகளை உருட்டி எடுத்ததுக்கப்புறம் ஈரத்துணியை அது மேலே போட்டுறணும். ட்ரை ஆகிடுச்சுன்னா நமக்கு பூரி தேய்க்கிறதுக்கு வராது. இந்த மாவு ரொம்ப டைட்டாக தாங்க இருக்கும். நல்லா கெட்டியாக தான் இருக்கும்.
நல்லா அழுத்தம் கொடுத்து மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துகிட்டு இது போல் அச்சு ஏதாவது வச்சு சின்ன சின்ன ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பூரி வந்துட்டு நல்ல மெல்லிசாக இருக்கணும். அப்போ தான் பூரி வந்துட்டு நல்லா உப்பி வரும். கொஞ்சம் தட்டையாக இருந்துச்சுன்னா பூரி உப்பி வராது. பிஸ்கட் மாதிரி அது போல் அப்படியே நின்றுக்கிறோம். மெல்லிசாக இருந்தால் தான் இப்படி போட்ட உடனேயே பூரி வந்துட்டு உசுறு உப்பி வருங்க. தீயை வந்துட்டு சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் இது வந்துட்டு நல்லா நின்று வேகும். அப்போ தான் பூரி நமக்கு கிறிஸ்பாக கிடைக்கும். இல்லாட்டினா பூரி செஞ்சு கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு அது சாஃப்டாகிடும். அப்போ வந்துட்டு நமக்கு நல்லா இருக்காது, கிறிஸ்பாக இருக்கணும். இது போல் 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இது போல் நல்லா நுரைச்சி அடங்கிரும். அப்போ தான் எடுக்கணும். அப்போ தான் பூரி நல்லா கிறிஸ்பாகவே இருக்கும். அடுத்த பூரிகளையும் இதே போல் போட்டு எடுத்துக்கோங்க. இது போல் திருப்பி விட்டு நல்லா நுரைச்சி அடங்குனதுக்கு அப்புறமா தான் எடுக்கணும். அப்போ தான் பூரி நல்லா வருங்க. ஒரு பூரி எடுத்து இது போல் உடலை நல்லா உடைச்சி விட்டுருங்க. அந்த மாவு மெல்லிசாக இருந்தால் தாங்க இது போல் கிறிஸ்பாக வரும். அதில் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு மசாலா வச்சுருவோம். கொஞ்சமாக புளி சட்னி வச்சுக்கிறலாம். புதினா தண்ணி ஊற்றி எடுத்து சாப்பிட்டா ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரியான சுவையான பானிபூரி நம்ம வீட்டிலேயே ரெடி ஆகிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.